ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஸ்பெயின் நாட்டில் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் எல்லையை தாண்டி சட்டவிரோதமாக நுழைந்த சம்பவத்தால் அந்நாட்டினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் நிலையற்ற பொருளாதார சூழல் காரணமாக தினமும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக பலர் வருகின்றனர். ஐரோப்பாவை ஒட்டியிருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளான மொராக்கோ, அல்ஜீரியா ஆகிய நாடுகளில் இருந்து ஸ்பெயினுக்கு அகதிகளாக வருவோரின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் ஸ்பெயின் நாட்டின் எல்லையோரத்தில் அமைந்துள்ள செவுட்டா நகரில் ஆயிரக்கணக்கானோர் நுழைந்தனர். எல்லையில் போடப்பட்டுள்ள கம்பிகளை தாண்டி அவர்கள் உள்ளே புகுந்தனர். அங்கிருந்த போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 9 பேர் உயிரிழந்தனர். அந்த சம்பவத்தை அடுத்து தேசிய அவசர நிலையை ஸ்பெயின் அரசு அறிவிக்க வேண்டும் என செவுட்டா நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் செவுட்டாவில் நிலவும் சூழலை சமாளிக்க ஸ்பெயின் அரசு தயார் நிலையில் இருப்பதாக அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கூறியுள்ளார். மொராக்கோ நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஸ்பெயின் எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, கட்டுப்பாடற்ற சட்டவிரோத குடியேற்றம் என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் 29 ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே பாஸ்போர்ட் இல்லாமல் பயணிக்க உதவும் ஷெங்கன் பகுதி ஒப்பந்தத்தில் இருந்து தற்காலிகமாக விலகும் முடிவையும் இத்தாலி எடுக்க தயங்காது என்றும் மெலோனி எச்சரித்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடக்கும் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரால் போலந்து உள்ளிட்ட 5 நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டனில் அடுத்தடுத்து பிரதமர்கள் ராஜினாமா செய்வதால் அங்கு அரசியலில் சில ஆண்டுகளாகவே நிலையற்ற சூழல் நிலவுகிறது. பிரான்ஸ் நாட்டில் வலதுசாரி கட்சிகளுக்கு பெருகும் ஆதரவு காரணமாக இமானுவேல் மேக்ரான் அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான வார்த்தை போர் காரணமாக இத்தாலியில் பிரதமர் ஜார்ஜியா மெலோனிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை ஸ்பெயின் வென்றிருந்த நிலையில் அங்கு அகதிகள் பிரச்சினை பெரும் தலைவலியாக உருவெடுத்துள்ளது.